சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் அமைச்சருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையா? நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்த ஆவணங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் பெரியசாமி அவர்களது வீடு, அலுவலகங்கள், உறவினர்கள் வீடு போன்றவற்றில் சோதனைகள் நடத்தப்பட்ட நிலையில் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். கிட்டத்தட்ட கணக்கில் வராத பல கோடிகள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் சில முக்கியமான ஆவணங்களையும் கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். ஏற்கனவே தொடர்ச்சியாக திமுகவின் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் வீடுகளில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதாக திமுகவினர்கள் கூறி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வளர்ச்சி அடைவதோ கோபாலபுர குடும்பம், திமுகவின் நிர்வாகிகள், அமைச்சர்கள் மட்டும்தான், அவர்களது சொத்துக்கள் மட்டும்தான் வளர்ச்சி அடைகிறதே தவிர மக்களின் வாழ்வாதாரமோ பொருளாதாரமோ இதுவரை எந்த ஒரு உயர் வளர்ச்சிக்கும் செல்லவில்லை. போராட்டங்கள் தான் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பெரியசாமி அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கு முன்பாக ஜாமீன் பெறுவதற்கு வடமாநிலங்களில் இருந்து மூத்த வழக்கறிஞரை தற்பொழுது தமிழகத்திற்கு வரவழைத்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் இந்த விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே ஜாமீன் கேட்பது எதற்காக? இவர்கள் மீது தவறுகள் இல்லை என்றால் எதற்காக வழக்கறிஞரை நியமனம் செய்வது தவறல்ல. ஆனால் முன்ஜாமீன் கேட்பது நாங்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கலாமே தவிர அதற்கு முன்பாக ஜாமீன் கேட்டு நாங்கள் தவறு செய்துவிட்டோம், அதிலிருந்து தப்பிப்பதற்கு முன்ஜாமீன் கேட்பது சரியா? வயது மூப்ப காரணமாக சிறைக்கு செல்லாமல் இருப்பதற்கு இந்த திட்டம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுத்தால் பெரியசாமி அவர்கள் மட்டுமல்ல, அவரது மகன், மகள் போன்றவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டசபை தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த 4 ஆண்டுகளில் பல முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தியதில் பல ஆவணங்களும் பல ஆயிரம் கோடிகளும் பணப்பரிவர்த்தனை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது கூறுவது என்னவென்றால், தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் அது ஒட்டுமொத்த ஊழலின் அரசாகத்தான் இருக்கும் என்பதையும் தெரிவித்து வருகிறார். 2026 சட்டசபை தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் ஒருபோதும் வளர்ச்சி அடையாது. 2026 மக்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுகளும் பெரியசாமி போன்றவர்களுக்கு சிறையில் செல்வதற்கு உதவும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பெரியசாமி உண்மையான குற்றவாளியாக இருந்தால் அவரது வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுக்கு ஆதாரங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள்